வணக்கம். விஎல்ஜி பிரசன்ஸ் இன்னைக்கு உங்களுக்காக சொல்ல போற அருமையான கதை மன அழகு. எழுதியவர் ரஜகை நிலவன். கதைக்குள்ள போலாமா? பெண் பார்த்து விட்டு வீட்டிற்கு வந்ததும், ஏண்டா அந்த பொண்ணுக்கு என்ன குறை? எதுக்கு வீட்டுல போய் பதில் சொல்றேன்னு சொல்லிட்டு வந்த என்றாள் கணேஷின் அக்கா பத்மினி. அந்த பொண்ணு முகத்தை பாத்தியா? கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவளை எங்கேயாவது 4 இடத்துக்கு கூட்டிட்டு போக முடியுமா? அட போடா, ஏதோ ஒரு ஆஸ்பத்திரியில நர்ஸ் வேலை செய்யறாளாம், நல்லா சம்பாதிக்கிறா, அடக்கமான பொண்ணு. இந்த மாதிரி பொண்ண நான் பார்த்ததே இல்லை என்றாள் அம்மா. உங்களுக்கு எல்லாம் பிடித்து போனதற்காக நான் அவளை ஒன்னும் கல்யாணம் பண்ணிக்க முடியாது. நீங்க ஒழுங்கா எனக்கு கொஞ்சம் பார்க்க லட்சணமான ஒரு பொண்ணை பாருங்க என்று சொல்லிவிட்டு வெளியே போனான் கணேஷ். ராஜேஷின் அம்மாவை ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணியிருந்தார்கள். அவளுக்கு பிளட் பிரஷர் எகிரி கொண்டிருந்தது. ராஜேஷ் லீவ் போட்டு அம்மாவுடன் இருந்து கவனித்துக் கொண்டிருந்தான். ஏன் சார், நாங்க இவ்வளவு கனிவா பார்த்து கொள்கிறோம், எங்கள் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? லீவ் போட்டு இப்படி வந்து அம்மா முந்தானைக்குள்ளேயே உட்கார்ந்துட்டு இருக்கீங்க என்று சிரித்தாள் நர்ஸ் சந்தியா. இல்ல சிஸ்டர், நீங்க இவ்வளவு பொறுமையா கனிவாக கவனமாக பார்த்து கொள்வீர்கள் என்று எதிர்பார்க்கவில்லை என்ற போது, நர்ஸ் இங்கே வாமா, இவ்வளவு கனிவா பேச எங்கம்மா கத்துக்கொண்டாய் என்று அருகில் அழைத்தாள் ராஜேஷின் அம்மா. அம்மா, நாங்க வேலை செய்வதாக எப்போதுமே நினைக்க கூடாது, பிறரின் பிணியை தீர்க்கும் சமூக சேவகியாகத்தான் இருக்க வேண்டும் என்று எங்கள் குரு அடிக்கடி சொல்லுவார். அப்படி செய்யும் போதுதான் ஒரு மனிதனின் நோயும் விரைவில் குணமடையும். சரி, மாத்திரை சாப்பிட்டு விட்டு தூங்குங்கம்மா என்றவாறு மாத்திரைகளை எடுத்து தந்துவிட்டு நகர்ந்தாள் நர்ஸ் சந்தியா. கொஞ்ச நேரம் புத்தகம் வாசித்து கொண்டிருந்த ராஜேஷ் யாரோ வருவதை நிமிர்ந்து பார்த்த போது கணேஷ் வந்து அமர்ந்தான். என்னடா, அம்மாவுக்கு இப்ப எப்படி இருக்கு? பரவாயில்ல. டாக்டர் என்ன சொன்னார்? நாளைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிவிடலான்னு சொன்னார் என்று ராஜேஷ் கூறிக்கொண்டிருக்கும் போது பக்கத்து அறையில் இருந்து வந்த சப்தம் கணேஷை ஈர்த்தது. நர்சம்மா, உங்களுக்கு கோடி புண்ணியம், நீங்க என் பிள்ளைய இவ்வளவு நல்லா கவனிச்சிட்டதாலதான் சீக்கிரமா சுகமாயிட்டான். சாக போற பிள்ளைய திருப்பி கொடுத்துட்டியே. அவன் மருந்து சாப்பிட அடம் பிடிச்ச போது கூட அவ்வளவு பொறுமையா மருந்து கொடுத்தியே. அவன் உன் முகத்துல துப்பின போது கூட எவ்வளவு அமைதியாக முகத்தை துடைத்துக்கிட்டு ஊசி போட்ட மவராசி, ரொம்ப நல்லா இருக்கணும் என்றாள் அந்த அம்மா. யாருடா அந்த நர்ஸ் என்று கேட்டான் கணேஷ் ராஜேஷிடம். உண்மையிலேயே இவ்வளவு பொறுமையாவும் கனிவாவும் அமைதியாவும் பணிவிடை செய்யற நர்ஸ பார்த்ததே இல்லடா என்றான் ராஜேஷ். அந்த நர்ஸ் பேர் என்னடா? சந்தியா. என்னது? வேகமாக எழுந்து பக்க அறையில் போய் அந்த நர்ஸை பார்த்த கணேஷ் அப்படியே திகைத்து போனான். வீட்டிற்கு வந்தவன், அம்மா, நான் பார்த்த நர்ஸ் பெண்ணை எனக்கு பேசி முடியுங்கள் என்றான். இவனுக்கு திடீரென்று என்ன ஆயிற்று என்று புரியாமல் விழித்து கொண்டு நின்றனர் கணேஷின் அம்மாவும் அக்காவும். இத்துடன் மன அழகு கதை முற்றம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நாளைக்கு வேற ஒரு சுவாரஸ்யமான கதையோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இணைப்பிலே இருங்க. நன்றி, வணக்கம்.